இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஆரி ட்ரேசிங் வந்து எல்யூஷன் டிசைன். இந்த எல்யூஷன் டிசைனுக்கு அதுவும் நம்ம வந்து ஃபோனில் இருக்க டிசைன்லேயே ட்ரேசிங் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், டம்மியாக ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் போட்டு ட்ரேசிங் பேப்பரில் வச்சுருக்கேன். நமக்கு என்ன பிக்சர் வேணுமோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பேப்பர் காப்பின்ற ஆப்பில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே அந்த பிக்சர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணும் சின்னதாக வேணுன்றது ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணோன்னா நமக்கு வந்துடும். இப்போ எவ்வளோ வேணுமோ ஜூம் பண்ணிவிட்டு அதை வால்யூம் வந்து டிக்ரீஸ், அதாவது கம்மி பண்ணுற பட்டன் இருக்குது இல்லைங்களா, அதை ப்ரெஸ் பண்ணோன்னாக்கா நமக்கு லாக் ஆகிடும். லாக் ஆன பிறகு என்ன பண்ணலாம், ஒரு பேப்பரில் வச்சு நமக்கு அதான் எவ்வளோ பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்றதை நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா அந்த மாதிரி பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் சின்னதாக்கிக்கலாம், இல்லை ரொம்ப சின்னதாக இருந்தால் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வரைய போகிறோம். இதை வரைஞ்சிட்டு இந்த பேப்பர் காப்பியில் இந்த மாதிரி லாக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு மூமெண்ட் இருக்காது, நம்ம அழகாக வச்சு வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து இதை விட கொஞ்சம் சின்னதாக வேணும். அப்போ என்ன பண்ணுறேன், நான் மறுபடியும் அன்லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜூம் அவுட் பண்ணுறேன். கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிட்டு மறுபடியும் லாக் பண்ணிடுறேன். மறுபடியும் லாக் பண்ணிட்டோன்னா நமக்கு மூமெண்ட் இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம ரஃப்பாக ஒரு ஷீட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் இதே மாதிரி ஸ்லீவோட லென்த்து வந்து மார்க் பண்ணணும், சென்டர் பாயிண்ட்டு. ஸோ அதனால் நம்மளோட ரெடி அளவில் இருக்கிற ஸ்லீவ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 8.5 இருக்குது. ஸோ இந்த 8.5க்கு நான் அந்த டம்மியாக ஒன்று போய் வச்சுருக்கேன் இல்லைங்களா, ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு, அதில் அதே அளவு மார்க் பண்ணிவிட்டு லென்த்தில் சென்டர் பாயிண்ட்டையும் வித்தில் சென்டர் பாயிண்ட்டையும் வச்சு நம்ம மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணோன்னா தான் நமக்கு ஸ்லீவில் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் கிடைக்கும். ஸோ இதுலேயே டைரெக்டாக நீங்கள் ஃபோன் வச்சு மார்க் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அந்த ட்ரேசிங்கை. அப்படி இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு பீஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்து அந்த பீஸில் என்ன பண்ணலாம், இந்த டிசைன் வந்து ஒரே ஒரு எது ரொம்ப நல்லாயிருக்கோ அந்த ஒரு இதுவை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டோன்னா இந்த சைஸ் வந்து நமக்கு கரெக்டான ஒரு சைஸாக இருக்குது. ஸோ இந்த ட்ரேஸ் பண்ண இந்த ஒரு டிசைனை வச்சு நம்ம இது ஃபுல்லாகவே டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ரஃப்பாக இருக்கிறதுல கீழே இருக்க எட்ஜும் மேலே இருக்க எட்ஜும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி, அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு இதில் அவ்வளோ கரெக்டாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். கீழே ஒரு ஒயிட் ஷீட் வச்சுட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ தெரியுது இல்லைங்களா, கீழே இருக்க எட்ஜும் மேலே இருக்க எட்ஜும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இப்போ இந்த டிசைனை வரைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தடுத்து இருக்க டிசைன்ஸையும் என்ன பண்ண போகிறோம், நம்ம சேம் இதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு இந்த ஒரே ஒரு டிசைனை தான் நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறோம். பார்ட் 2 will be continued.